வணக்கம். இது பிரேக் ஃப்ரீ பிரைம் டைம். முழுமையான செய்திகளின் 3 மணி நேர அணிவகுப்பு. முதலில் சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளில் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏ EVKS இளங்கோவன் காலமான நிலையில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் வரும் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த EVKS இளங்கோவன் கடந்த டிசம்பர் 14ஆம் தேதி உடல்நலக் குறைவால் காலமானார். இதனையடுத்து அந்த தொகுதி காலி என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் டெல்லியில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் இடைத்தேர்தல் தேதியை தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்தார். அதன்படி ஈரோடு இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி நடைபெறும் என்றும் வேட்புமனு தாக்கல் வரும் 10ஆம் தேதி தொடங்கும் என்றும் தெரிவித்தார். வரும் 17ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான இறுதி நாள் எனவும் வரும் 18ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனை நடைபெறும் எனவும் மனுவை திரும்பப் பெறுவதற்கான கடைசி நாள் ஜனவரி 20 எனவும் குறிப்பிட்டார். இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் அறிவித்தார். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தன. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்க உள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்தன. ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் அரசின் சார்பில் எழுதப்பட்டிருந்த வாசகங்கள் மற்றும் தலைவர்களின் பெயர்கள் மறைக்கப்பட்டன. மேயர் அறைக்கு சீல் வைத்து தேர்தல் பணிகளை அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர். மேலும் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சுவர்களில் ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர்கள், பிளக்ஸ் பேனர்கள் ஆகியவையும் அகற்றப்பட்டு வருகின்றன. தேர்தல் விதிமுறைகள் தொடர்பான பல்வேறு நடவடிக்கைகளிலும் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். வாக்கு எண்ணிக்கை பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய 3 நாட்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் வருகின்ற 10ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 3 நாட்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய அனுமதி அளிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான ராஜகோபால் சுன்கரா தெரிவித்துள்ளார். வேட்புமனு தாக்கல் வருகின்ற 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தொடங்குகிறது. சனி ஞாயிறு விடுமுறையை தொடர்ந்து 13ஆம் தேதி திங்கட்கிழமை என்று வேட்புமனு தாக்கல் செய்யலாம். இதையடுத்து பொங்கல் பண்டிகை விடுமுறைக்கு பிறகு 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமையோடு வேட்புமனு தாக்கல் நிறைவு பெறுகிறது. அரசு விடுமுறை நாட்களில் இது தாக்கல் செய்ய முடியாது. இப்போ 10ஆம் தேதி, 13ஆம் தேதி, 17ஆம் தேதி லோக்கல் ஹாலிடே அறிவித்திருந்தாலும் அது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் படி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 3 நாட்களில் வேட்புமனு தாக்கல் செய்யலாம். இந்த 3 நாட்களிலும் காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தேர்தல் கட்டுப்பாட்டு அறைகள் 24 மணி நேரமும் இயங்கும் என்றும் தெரிவித்தார். அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் விளம்பரம் செய்வதற்கு முன்பு முன் தணிக்கை சான்று பெற வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக போட்டியிடுவது குறித்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசித்து முதல்வர் முடிவு செய்வார் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். கிழக்கு தொகுதிக்கு தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. நம்ம என்ன திட்டமிடல இருக்கோம்? முதலமைச்சர் அந்த கட்சி தலைவர் கூட்டணி கட்சிகளோட பேசி முடிவெடுப்பார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்காது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். எதிர்கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பிரச்சாரத்தை போடாம செஞ்சு எவ்வளவு அதிகார துஷ்பிரயோகம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அதிகார துஷ்பிரயோகம் செய்து ஒரு குறுக்கு வழியிலான ஒரு மோசடியான வெற்றியை தான் கடந்த காலங்களில் எல்லா இடைத்தேர்தலையும் பெற்றது என்பது நாடறிந்த உண்மை. இடைத்தேர்தல் வேட்பாளர் தொடர்பாக கூட்டணி கட்சியினருடன் பேசி முடிவெடுக்கப்படும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை NDA கூட்டணி நாம் இருக்கிறோம். ஆனால் எல்லா தலைவர்கள்ட்டையும் பேசி ஒரு முடிவை நாங்கள் அறிவிக்கின்றோம். எப்படி இந்த தேர்தலை நாங்கள் எதிர்கொள்ளப் போகின்றோம். இடைத்தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போட்டியிடுமா என்பது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என கட்சியின் தலைவர் GK வாசன் தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்த நிலையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடுமா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிமுக போட்டியிடலாமா வேண்டாமா என்பது குறித்து ஜனவரி 11 நடைபெறும் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி முக்கிய முடிவெடுக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தல் அறிவிப்பை அடுத்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கும் சூழலில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வருகிற 11ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் MGR மாளிகையில் வருகிற சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு கூட்டம் தொடங்கப்படும் எனவும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.
ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு முன் நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்தது குறிப்பிடத்தக்கது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர் யார் என்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வப்பெருந்தகை தெரிவித்துள்ளார். 2 ஆண்டுகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆட்சிக்கு ஒரு சான்றிதழ் தந்தார்கள். இப்பொழுது 3.5 ஆண்டுகள் ஆட்சிக்கு மீண்டும் ஒரு சான்றிதழ், வெற்றி சான்றிதழ் கொடுக்க போகிறார்கள். ஆகவே இந்த தமிழக மக்கள், ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க தயாராக கொண்டிருக்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் எந்த கட்சி போட்டியிடும் என்பதை கூட்டணி தலைவரான முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முடிவு செய்வார் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். இது குறித்து கூட்டணியுடைய தலைவராக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவு செய்வார். தேர்தலை சந்திக்க எங்கள் கூட்டணி தயாராக இருக்கிறது. தேர்தலை சந்திக்க திமுக கூட்டணி தயாராக இருப்பதாகவும் RS பாரதி தெரிவித்தார். இஸ்ரோவின் புதிய தலைவராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாராயணன் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவின் புதிய தலைவராக தமிழகத்தை சேர்ந்த வி நாராயணன் நியமிக்கப்பட்டுள்ளார். இஸ்ரோ தலைவர் சோம்நாத் பதவிக்காலம் நிறைவடைய உள்ள நிலையில் புதிய தலைவராக வி நாராயணனை மத்திய அரசின் நியமனக்குழு தேர்வு செய்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த வி நாராயணன் திருவனந்தபுரத்தின் வலியமலாவில் உள்ள LPSCயின் இயக்குநராக பணியாற்றியுள்ளார். வரும் 14ஆம் தேதி இஸ்ரோவின் தலைவராக வி நாராயணன் பொறுப்பேற்க உள்ளார். தொடர்ந்து 2 ஆண்டுகள் இஸ்ரோ தலைவராக அவர் பதவியில் தொடர்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரோவின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள வி நாராயணன் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். 1984ஆம் ஆண்டு இஸ்ரோவில் சேர்ந்த வி நாராயணன் கடந்த 40 ஆண்டுகளாக பல்வேறு பொறுப்புகளில் அங்கம் வகித்துள்ளார். தற்போது திருவனந்தபுரம் அடுத்த வள்ளியமாலாவில் இயங்கி வரும் திரவ உந்துவியல் மையத்தின் இயக்குநராக கடந்த 6 ஆண்டுகள் பணியாற்றி வருகிறார். மேலும் இஸ்ரோவின் PSLV C57, சூரியன் ஆய்வுக்கான ஆதித்யா L1 திட்டம், GSLV MK3, சந்திரயான் 2 மற்றும் 3 உள்ளிட்ட திட்டங்களில் முக்கிய பங்காற்றியுள்ளார். வி நாராயணன் தலைமையிலான LPSC குழு இஸ்ரோவின் பல்வேறு திட்டங்களுக்கு 183 திரவ உந்துவிசை திட்டம் மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புகளை வழங்கியுள்ளது. ராக்கெட் மற்றும் விண்கல உந்துவிசை அமைப்புகளில் நிபுணத்துவம் பெற்றவராக வி நாராயணன் அறியப்படுகிறார். விண்வெளி துறையில் வி நாராயணன் பணியை பாராட்டி இஸ்ரோவின் உயரிய பொறுப்பான டிஸ்டிங்கிஷ்டு சயின்டிஸ்ட் பொறுப்பு வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார். மேலும் IIT காரக்பூர் வெள்ளி பதக்கமும் இந்திய விண்வெளி மையம் தங்கப்பதக்கமும் வழங்கியுள்ளது. தற்போதைய இஸ்ரோ தலைவர் சோம்நாத்துக்கு முன்னதாக பதவி வகித்த சிவனும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்றும், குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரோவால் ககன்யான் உள்ளிட்ட முக்கிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் நேரத்தில் அதன் தலைவர் பதவி கிடைத்துள்ளது மகிழ்ச்சியாக இருப்பதாக வி நாராயணன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 சிறப்பு செய்தியாளர் வேல்முருகனுக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்த நாராயணன் கடின உழைப்பிற்கு ஈடு இணை ஏதும் இல்லை என்றும், அறிவியல் துறையில் பல வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன என்றும் கூறினார். சந்திரயான் 2 நாங்க கிட்டத்தட்ட கடைசியோட 2.1 கிலோமீட்டர் நல்லா போச்சுது. அதுக்கு பிறகு ஒரு நம்ம ஹார்ட் லேண்ட் ஆயிடுச்சு. அப்போ அதுல உள்ள இதுல அந்த என்ன காரணம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தேசிய அளவுல ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுக்கு நான் என்னதான் தலைவராக போட்டிருந்தாங்க. நாங்க அதுல எல்லாம் இது பண்ணி என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சு ஒரு 107 ரெக்கமெண்டேஷன் கொடுத்து 107 இம்ப்ரூவ்மெண்ட் நாங்க சந்திரயான் 3ல செய்தாக்கும். சந்திரயான் 3 வெற்றி அடைஞ்சது. கிரையோஜெனிக் என்ஜின் மேம்படுத்தப்பட்டு உலக அரங்கில் குறைந்த விலையில் இயக்கப்படும் என்ஜின் என்ற பெருமை கொண்டுள்ளது. அதை மேம்படுத்தியதில் பெரும் பங்கு தமக்கு உண்டு எனவும் நாராயணன் பெருமிதம் தெரிவித்தார். சென்னையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கை முறையாக விசாரிக்காத பெண் காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பெண் காவல் ஆய்வாளர் ராஜி மற்றும் அதிமுக வட்டச் செயலாளர் சுதாகர் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பாலியல் வன்கொடுமை அளித்த நபர் குறித்து புகார் அளிக்க சென்ற தங்களை போலீசார் தரக்குறைவாக நடத்தியதாக பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் வீடியோ வெளியிட்டனர். இதுகுறித்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் CBI விசாரணைக்கு உத்தரவிட்டது. உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு செய்த மேல்முறையீட்டில் CBI விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. அதே நேரத்தில் வெளிமாநில IPS அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட்டது. இதையடுத்து DIG சரோஜ்குமார் தாக்கூர் தலைமையிலான புலனாய்வு குழு குற்றம் சாட்டப்பட்ட
14 வயது சிறுவன் மற்றும் சதீஷ் ஆகியோரை கைது செய்தது. இந்நிலையில் வழக்கு தொடர்பாக முறையான விசாரணை நடத்தவில்லை என்ற புகாரில் பெண் காவல் ஆய்வாளர் ராஜியை சிறப்பு புலனாய்வு குழு கைது செய்தது. அதேபோல் கைதான இளைஞர் சதீஷுக்கு உதவியதாக அதிமுக வட்டச் செயலாளர் சுதாகரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இருவரும் எழும்பூர் போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் ஜனவரி 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். வேலூர் எம்பி கதிரானந்துக்கு சொந்தமான கல்லூரியில் 2ஆம் முறையாக அமலாக்கத்துறையினர் சோதனை நள்ளிரவில் நிறைவடைந்தது. அமைச்சர் துரைமுருகனின் மகனும் வேலூர் எம்பியுமான கதிரானந்துக்கு சொந்தமான இடங்களில் கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கி திங்கட்கிழமை அதிகாலை வரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இந்நிலையில் நேற்று மதியம் 1:30 மணி அளவில் கதிரானந்துக்கு சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியில் மீண்டும் சோதனையை தொடங்கினர். முந்தைய சோதனையின் போது கல்லூரியில் 2 கணினிகள் வேலை செய்யாமல் இருந்ததால் அதனை சரி செய்ய வல்லுநர்கள் கல்லூரிக்குள் அழைத்து செல்லப்பட்டதாகவும் அந்த 2 கணினிகளின் தரவுகளை சரிபார்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் கல்லூரியில் முந்தைய சோதனையில் ஆய்வு செய்யப்படாமல் விட்ட இடங்களிலும் சோதனை நடத்தப்பட்டதாக தெரிகிறது. சோதனையின் போது கல்லூரிக்கு வெளியே திமுகவின் நிர்வாகிகள் கூடிய நிலையில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அமலாக்கத்துறையினர் நடத்திய சோதனை நள்ளிரவு 2 மணி அளவில் நிறைவு பெற்றது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் எதிரொலிக்கும் என தெரிகிறது. சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் இன்று தொடங்குகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவையின் நடப்பாண்டு முதல் கூட்டம் நேற்று முன்தினம் ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. அலுவல் ஆய்வுக்குழு முடிவின்படி இன்று முதல் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெறுகிறது. வரும் 10ஆம் தேதி வரை இந்த விவாதம் நடைபெறும். இறுதி நாளான 11ஆம் தேதி விவாதத்துக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலளிக்க உள்ளார். இதனிடையே அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கான நோட்டீஸ் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சபாநாயகருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே விசிக உள்ளிட்ட கட்சிகளும் இது தொடர்பாக நோட்டீஸ் வழங்கியுள்ளன. இந்நிலையில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கமளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியல் கேள்வி கேட்க வேண்டாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகே. தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு குறித்த கேள்விக்கு நடிகர் ரஜினிகாந்த் அளித்த பதில்தான் இது. கூலி படப்பிடிப்பில் பங்கேற்க தாய்லாந்து செல்வதற்காக சென்னை விமான நிலையத்திற்கு வந்த நடிகர் ரஜினிகாந்திற்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கூலி படப்பிடிப்பு பணிகள் 70% நிறைவடைந்துள்ளதாக ரஜினிகாந்த் தெரிவித்தார். இந்த 70% முடிஞ்சிருக்கு. இப்போ 13ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் ஷூட்டிங் இருக்கு. அதன் பின் ரஜினிகாந்த் விமான நிலையத்திற்கு உள்ளே செல்ல முற்பட்ட போது சிறிது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. டெல்லி சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறும் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் குறித்து அறிவிப்பு வெளியிட்டார். அதன்படி வேட்புமனு தாக்கல் வரும் 10ஆம் தேதி தொடங்க உள்ளதாகவும் வேட்புமனு தாக்கல் செய்ய ஜனவரி 17ஆம் தேதி கடைசி நாள் எனவும் தெரிவித்தார். வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை ஜனவரி 18ஆம் தேதி நடைபெறும் எனவும் வேட்புமனுவை வாபஸ் பெற கடைசி நாள் ஜனவரி 20ஆம் தேதி எனவும் தெரிவித்தார். 70 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக பிப்ரவரி 5ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் எனவும் டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பிப்ரவரி 8ஆம் தேதி வெளியாகும் என்றும் ராஜீவ்குமார் தெரிவித்தார். துணைவேந்தர் நியமனத்தில் மாநில அரசின் அதிகாரத்தை குறைக்கும் விதத்தில் யுஜிசி புதிய விதிமுறைகளை வகுத்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரம் அளிக்கும் வகையில் யுஜிசி விதிமுறை திருத்தப்படுவது தொடர்பாக நியூஸ் 8 தமிழ்நாடு செய்தி வெளியிட்டது. தற்போதைய நடைமுறைப்படி துணைவேந்தர்களை தேர்வு செய்வதற்கான தேடுதல் குழுவில் வேந்தரான ஆளுநரின் பிரதிநிதி, மாநில அரசின் பிரதிநிதி, செனட் பிரதிநிதி மற்றும் யுஜிசி தலைவரின் பிரதிநிதி ஆகியோர் இடம்பெறுவது வழக்கமாக இருந்து வருகிறது. துணைவேந்தர்களாக கல்வித்துறையில் சிறந்து விளங்கும் பேராசிரியர்களை மட்டுமே நியமிப்பது நடைமுறையாக உள்ளது. இதனை மாற்றி கல்வித்துறை சாராத தொழில்துறை நிபுணர்களையும் துணைவேந்தர்களாக நியமிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான வரைவு வழிகாட்டி நெறிமுறைகளை பல்கலைக்கழக மானியக் குழு வெளியிட்டது.
அதில் கல்லூரிகளில் பணியாற்றுபவர் மட்டுமின்றி 10 ஆண்டுகளுக்கு மேல் தொழில் நிறுவனத்தில் பணியாற்றுபவர் மற்றும் பொது நிர்வாகத்தில் பணியாற்றியவர்களையும் துணைவேந்தர்களாக நியமிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று துணைவேந்தர்களை நியமிப்பதில் மாநில அரசுகளுக்கு உள்ள அதிகாரத்தை குறைத்து ஆளுநர்களுக்கு அதிக அதிகாரம் வழங்கும் வகையில் திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதன் மூலம் தேடுதல் குழுவின் தலைவராக ஆளுநர் பரிந்துரைப்பவரும் யுஜிசி தலைவரின் பிரதிநிதி மற்றும் செனட் பிரதிநிதி ஆகியோர் மட்டுமே தேடுதல் குழுவில் இடம்பெறுவார்கள் என்றும் விதிகள் வகுக்கப்பட்டுள்ளன. மேலும் துணைவேந்தரின் பதவிக்காலமும் 3 ஆண்டுகளிலிருந்து 5 ஆண்டுகளாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் கருத்துக்காக புதிய வரைவு விதிமுறைகளை யுஜிசி தனது இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக யுஜிசி விதிகளில் திருத்தம் செய்யப்படுவதை எதிர்த்து சட்ட ரீதியாக போராட்டம் நடத்தப்படும் என்று நியூஸ் 8 செய்தியை பகிர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதுகுறித்து நியூஸ் 8 தமிழ்நாடு செய்தியை மேற்கோள் காட்டி முதலமைச்சர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் துணைவேந்தர்களை நியமிக்க ஆளுநருக்கு அதிக அதிகாரம் வழங்கவும் கல்வித்துறை சாராதவர்களை துணைவேந்தர்களாக நியமிக்கவும் முடிவு செய்திருப்பது கூட்டாட்சி மற்றும் மாநில உரிமைகள் மீது நடத்தப்பட்ட நேரடி தாக்குதல் என்று கண்டனம் தெரிவித்துள்ளார். மத்திய பாஜக அரசின் இந்த எதேச்சதிகார நடவடிக்கை ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை குறைத்து மதிப்பிடும் விதமாக இருப்பதாகவும் கூறியுள்ளார். பாஜக அரசின் கட்டளைப்படி செயல்படும் ஆளுநர்களின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் வசம் கல்வி இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். மாநிலத்தின் உயர்கல்வி நிறுவனங்களின் சுயாட்சி பறிக்கப்படும் போது தமிழகம் அமைதியாக இருக்காது என்றும் முதலமைச்சர் எச்சரித்துள்ளார். யுஜிசியின் வரைவு விதிமுறைகள் அரசியலமைப்புக்கு எதிரானது என்றும் இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் போராடும் என்றும் முதலமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். HMPV தொற்று குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை என மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். HMPV தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் 5 நாட்களுக்குள் குணமடைந்து விடுவதாகவும் இதனால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் HMPV தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் தொற்று பாதிப்பு தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் மருத்துவத்துறை அதிகாரிகளுடன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொற்று பாதிப்பு தொடர்பான செய்திகள் வந்தவுடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். 3-5 நாட்களில் இது தானாகவே குணமாகக்கூடியது. இதற்கென்று பிரத்யேகமான எந்த சிகிச்சையும் இல்லை. முன்னால் அந்த பாதிப்பு வந்தபோது ரெம்டெசிவிரை தேடி சென்றார்கள். ஆக்சிஜன் வேண்டும் என்கின்ற நிலையில் ICU வார்டுகளை தேடி சென்றார்கள். இப்போது அது மாதிரி எதுவுமே இல்லை. எந்த சிகிச்சையும் எடுத்துக்கொள்ளாமல் தனியாக இருந்தாலே தானாகவே அது போய்விடும் என்கின்ற நிலையில் இருந்து வருகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்களுக்கு தொற்று பாதிப்பு ஏற்படலாம் என்றும் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் பொது இடங்களில் முகக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார். HMPV தொற்றை கண்டு மக்கள் பதற்றமடைய வேண்டாம் எனவும் இதனால் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இல்லை என்றும் தொற்றுநோய் சிறப்பு மருத்துவர் ராமசுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஃபர்ஸ்ட் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இந்த HMPV ஹியூமன் மெட்டாநியூமோ வைரஸ் புது வைரஸ் கிடையாது. இது 2001 கண்டுபிடிச்சிருக்காங்க நெதர்லாண்ட்ஸில். ஆனால் அதுக்கு 60 வருஷம் முந்தியிலிருந்தே இந்த வைரஸ் சர்க்குலேஷனில் இருக்குன்னு தெரிய வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளீஸ் டோன்ட் வரி, திஸ் இஸ் நாட் அ நியூ வைரஸ். இது ரொம்ப பழமையான வைரஸ். வெறும் ஜலதோஷம், மூக்கடப்பு, இல்லட்டா மூக்கு ஒழுகல், கொஞ்சம் இருமல், அவ்வளோதான் வரும். இந்நிலையில் நீலகிரி மாவட்ட எல்லையில் உள்ள சோதனை சாவடிகளில் கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்படவிருப்பதாக அம்மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு தெரிவித்துள்ளார். But definitely not just in the HMPV virus illa, general flu season lo kuda we request all tourists while coming and leaving for their safety as well as nama local safety ka mask kandipa ponum. தற்போதைக்கு சுற்றுலா பயணிகள் வருகைக்கு எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லை என்றும் HMPV தொற்று அதிகரிக்கும் பட்சத்தில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்றும் ஆட்சியர் கூறினார். HMPV தொற்று தொடர்பாக மக்களுக்கு விழிப்புணர்வு வழங்க மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் நாட்டில் சுவாச நோய்களின் தற்போதைய நிலை மற்றும் அந்நோய்களை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகளின் நிலை குறித்து மாநில அரசுகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. HMPV தொற்று 2001ஆம் ஆண்டு முதல் உலகம் முழுவதும் உள்ள தொற்று என்பதால் மக்கள் அச்சமடைய வேண்டியதில்லை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. எனினும் HMPV தொற்று தொடர்பான கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்று மாநிலங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சோப்பு மற்றும் தண்ணீருடன் அடிக்கடி கைகளை கழுவுதல் போன்ற எளிய நடவடிக்கைகளுடன்
வைரஸ் பரவுவதை தடுப்பது குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கைகளை கழுவாமல் கண்கள், மூக்கு அல்லது வாயை தொடுவதை தவிர்த்தல், நோயின் அறிகுறிகளை வெளிப்படுத்தும் நபர்களுடன் நெருங்கிய தொடர்பை தவிர்த்தல், இருமல் மற்றும் தும்மலின் போது வாய் மற்றும் மூக்கை மூடிக்கொள்ளுதல் பற்றியும் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சுவாசக் கோளாறு பிரச்சினையை எதிர்கொள்ள மத்திய சுகாதாரத்துறை நன்கு தயாராக உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் தக்காளி சந்தையில் 1 கிலோ தக்காளி விலை 5 ரூபாயாக சரிவடைந்துள்ளது. திண்டுக்கல் தக்காளி சந்தையில் 1 கிலோ தக்காளி 5 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் சுற்றுவட்டார பகுதிகளான கடவூர், காக்காய கவுண்டனூர், புத்தூர், மம்மானியூர், வடமதுரை, பிலாத்து, கொம்பேரிப்பட்டி, தென்னம்பட்டி உள்ளிட்ட பல கிராம பகுதிகளில் விவசாயிகள் தக்காளி விவசாயத்தையே பிரதான தொழிலாக செய்து வருகின்றனர். இந்த அய்யலூரை மையப்பகுதியாக கொண்டு தக்காளிக்கு என தனிச்சந்தையானது தினசரி மாலை நேரத்தில் நடைபெறும். தொடர் மழையால் செடிகள் சேதமடைந்த நிலையில் கடந்த மாதம் வரை 1 கிலோ தக்காளி 70 ரூபாய் முதல் 110 ரூபாய் வரை விற்பனையானது. தற்போது ஆந்திரா, கர்நாடக மாநிலங்களில் இருந்தும் தக்காளி வருவதாலும் உள்ளூரில் தைப்பட்ட சீசன் தொடங்கியுள்ளதாலும் தக்காளி வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் 1 கிலோ 5 ரூபாய்க்கு மட்டுமே விலை போனது. 5 கிலோ பெட்டி 100 ரூபா, கிலோ 5 ரூபா ரேட் வரும். இந்த விலைங்கிறது விவசாயிகள் கண்டிப்பாக கட்டுப்படி ஆகாது. ஆரம்பத்தில் இவ்வளோ விலை வீழ்ச்சிங்கிறது இதை நாங்கள் இன்னும் போக இன்னும் எங்களுக்கு விலை குறையத்தான் செய்யும். தக்காளி விலை மேலும் குறையக்கூடும் என கூறப்படும் நிலையில் அது விவசாயிகளை மேலும் அச்சத்திற்குள் ஆழ்த்தியுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூரில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொள்ள 5000 மாடுபிடி வீரர்கள் விண்ணப்பித்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மதுரையை அடுத்த அவனியாபுரத்தில் ஜனவரி 14ஆம் தேதியும், பாலமேட்டில் 15 மற்றும் அலங்காநல்லூரில் 16ஆம் தேதிகளிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுகின்றன. ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ள விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நேற்று மாலையுடன் நிறைவேற்றது. இந்நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ள 12,623 காளை உரிமையாளர்களும் 5,346 மாடுபிடி வீரர்களும் விண்ணப்பித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காந்தி கணவாய் பகுதியில் வனத்துறை வைத்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான சிறுத்தையின் காட்சிதான் இது. அண்மையில் துருவம் பகுதியில் இளம்பெண் ஒருவரை சிறுத்தை தாக்கிக் கொன்றது. குடியாத்தத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள காந்தி கணவாய் பகுதியில் மகேந்திரன் என்பவரின் கன்றுக்குட்டியை அடையாளம் தெரியாத விலங்கு கொன்றது. இதனால் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக சந்தேகம் எழுந்தது. வனத்துறையினர் அங்கு செயற்கை நுண்ணறிவு நுட்பத்துடன் கூடிய கேமராவை வைத்தனர். வனவிலங்குகள் வந்தால் ஓசை எழுப்பி விரட்டும் வகையில் அந்த கேமராவுடன் ஒலிபெருக்கியும் இயங்கியது. கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று கண்காணிப்பு கேமராவில் சிறுத்தையின் நடமாட்டம் பதிவானது. அதன் காட்சிகளை வனத்துறையினர் வெளியிட்டுள்ளனர். கேமரா அருகே சிறுத்தை வந்ததும் ஒலிபெருக்கியிலிருந்து ஓசை கேட்டதால் சிறுத்தை ஓட்டம் பிடித்தது. குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகே உலாவரும் சிறுத்தையை பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் சிறுத்தை நடமாடிய பகுதியில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி ஆய்வு செய்தார். டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் பங்கேற்ற மாபெரும் போராட்டம் மதுரையில் நடைபெற்றது. டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மதுரை மாநகரே குலுங்கக்கூடிய வகையில் மாபெரும் போராட்டம் நடைபெற்றது. டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான பணிகளை மத்திய அரசு முழுமையாக ரத்து செய்ய கோரியும், பாதுகாக்கப்பட்ட வேளாண் பகுதியாக அறிவிக்க கோரியும் பல்வேறு அமைப்பினர் மதுரை மேலூர் பகுதியிலிருந்து தமுக்கம் தலைமை தபால் நிலையம் நோக்கி பேரணியாக புறப்பட்டனர். இதனால் மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பிறகு போராட்டக்காரர்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதனை ஏற்று கொடிக்குளம் பகுதியிலிருந்து வாகன பேரணியாக செல்ல ஒப்புக்கொண்டனர். நடைப்பயணமாக சென்று கொண்டிருந்த சுமார் 5000 பேர் வாகனங்களில் தமுக்கம் நோக்கி சென்றனர். மதுரை டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரணியாக வந்தவர்களை தமுக்கம் மைதானம் அருகே காவல்துறையினர் தடுத்தனர். திட்டமிட்டபடி தமுக்கம் தபால் நிலையம் வரை அனுமதிக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறினர். இதனால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது.
அதன் பின்னர் காவல்துறையினருக்கும் போராட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதனால் தமுக்க மைதானம் பகுதி பரபரப்பாக மாறியது. டங்ஸ்டன் விவகாரத்தில் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று மதுரை மக்கள் ஒருமித்த குரலில் வலியுறுத்தினர். வீடு வாசல் நிலங்க காடு கரை எல்லாமே பாதிக்கு, பிள்ளை ஊட்டி பருப்பு எல்லாமே பாதிக்கு. நாங்க மக்கள் இருக்கிற வரைக்கும் நாங்க பாதுகாப்பா இருக்கணும். நாங்க ஊரை விட்டு கிளம்ப மாட்டோம். சுமார் 8 மணி நேரம் நடைபெற்ற போராட்டத்தில் தன்னெழுச்சியாக பல்வேறு கிராமங்களை சேர்ந்த மக்கள் பங்கேற்றனர். மக்களோட உரிமைக்கு நாங்க போராட வேணும். கண்டிப்பா இது மத்திய அரசு மாநில அரசுகளை கண்டித்து எங்களோட வளம் காக்குறதுக்கு, விவசாயம் காக்குறதுக்காக, எங்க மண்ணை காக்குறதுக்காக நாங்க போராடுறோம். மத்திய அரசை கண்டிச்சு நாங்க போராடுறோம். கன்சர்ன் இங்க வரக்கூடாது. எங்களோட இயற்கை வளம் எல்லாத்தையும் அழிக்க பாக்குறாங்க, எங்களை ஊரோட விரட்ட பாக்குறாங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. மத்திய அரசுக்கு நாங்க இறுதி வரை நாங்க போராடுவோம். கண்டிப்பா போராடிக்கிட்டே தான் இருப்போம். இதுக்கு முடிவு தெரியும் வரையலாம். போராட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு வழியெங்கும் பொதுமக்கள் குடிநீர், குளிர்பானம் போன்றவற்றை வழங்கினர். மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிரான போராட்டத்திற்கு அனுமதி மறுத்ததாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் பாஜக தலைவர் போல எடப்பாடி பழனிசாமி நடந்து கொள்வதாக அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். மதுரை டங்ஸ்டன் சுரங்க எதிர்ப்பு போராட்டம் தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மக்கள் உணர்வுபூர்வமாக போராடினால் காவல்துறை கொண்டு அடக்குமுறை கையாளப்படுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் டங்ஸ்டன் சுரங்கம் அமைவதற்கு திமுக அரசு ஆதரவாகவே இருப்பதாகவும் இபிஎஸ் கூறியிருந்தார். எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்திற்கு பதிலளித்துள்ள சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி நடைபயண பதிலாக வாகனங்களில் சென்று போராட்டம் நடத்துங்கள் என்று காவல்துறை அறிவுறுத்தியதாகவும் போராட்டத்திற்கு சில கட்டுப்பாடுகள் மட்டுமே விதிக்கப்பட்டதாகவும் விளக்கமளித்துள்ளார். டங்ஸ்டன் போராட்டம் மோடி அரசுக்கு எதிரானது என்று கூடவா பழனிசாமிக்கு தெரியாது என்று கேள்வி எழுப்பியுள்ள ரகுபதி, சுரங்கம் அமைக்க முயலும் பாஜக அரசை ஒரு வார்த்தை கூட குறிப்பிடாமல் விமர்சிப்பது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்பதையும் மறந்து பாஜக தலைவரைப் போல எடப்பாடி பழனிசாமி நடந்து கொண்டிருப்பதாகவும் பாஜகவோடு ரகசிய கூட்டணி வைத்து செயல்பட்டு வரும் எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் எனவும் ரகுபதி விமர்சித்துள்ளார். சென்னையில் மனவளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் மாணவியின் தோழியையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மனவளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவி சென்னையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. மாணவியின் தந்தை அளித்த புகாரின் பேரில் சிந்தாதிரிப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தினர் 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மாணவியின் செல்போன் எண்ணுக்கு வந்த அழைப்புகள், குறுஞ்செய்திகள் அடிப்படையிலும் விசாரணை நடைபெற்றது. இந்த வழக்கில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அஜித்குமார், கல்லூரி மாணவர்கள் சுரேஷ், கார்த்திக், 12ஆம் வகுப்பு மாணவர் உள்ளிட்ட 7 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தனர். தொடர் விசாரணைக்கு பிறகு பாதிக்கப்பட்ட மாணவியின் பெண் தோழியையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மனவளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமையில் வேறு யாருக்கும் தொடர்பு இருக்கிறதா என விசாரணை தீவிரமடைந்துள்ளது. பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்த பகுதியில் கரடி நடமாட்டம் தென்படுவதால் பொதுமக்கள் இரவு நேரங்களில் வீட்டிலிருந்து வெளியே வருவதை தவிர்க்குமாறும். ஆண்டிப்பட்டி அருகே ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் அண்மையில் கரடி தாக்கி உயிரிழந்த நிலையில் வனத்துறை ஒலிபெருக்கி மூலம் விடுத்த எச்சரிக்கைதான் இது. மயிலாடும்பாறை அருகே உள்ள சிதம்பர விலக்கு பகுதியில் சில தினங்களுக்கு முன்பு சென்றாய பெருமாள் என்ற ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் கரடி தாக்கி உயிரிழந்தார். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியதால் வனத்துறையினர் மலை கிராமங்களில் ஒலிபெருக்கி வாயிலாக கரடி நடமாட்டம் குறித்து அறிவித்தனர். இரவு நேரங்களில் மக்கள் வெளியே வர வேண்டாம் என்றும் தண்ணீர் தேங்கும் இடங்கள், பழமரங்கள் உள்ள பகுதிகளில் கவனமுடன் இருக்க வேண்டும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. தண்ணீர் தேங்கும் இடங்கள், கரையான் புற்று பகுதிகள், பனைமரம் மற்றும் பழமரங்கள் உள்ள இடம் முதலிய பகுதிகளுக்கு அருகில் செல்வதை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். கரடி நடமாட்டம் தொடர்பாக கடமலைக்குண்டு, மயிலாடும்பாறை, குமணன்தோடு, கொம்புக்காரன் புலியூர், மேலப்பட்டி, சிதம்பர விலக்கு மலை கிராமங்களில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. கல்லூரிகளில் பொங்கல் கலை நிகழ்ச்சிகள் களை கட்டின. பொங்கலை
வரவேற்கக்கூடிய விதமாக சிவகாசியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற தமிழர் மரபு திருவிழா தான் இது. கோலாகலமாக நடைபெற்ற இதில் பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் பாரம்பரிய ஆடை அணிந்து வந்தனர். மேளதாளம் முழங்க பறை இசை, கும்மி, பொய்க்கால் குதிரை என்ற நிகழ்ச்சி களை கட்டியது. பலவிதமான விளையாட்டுகளும் இதில் அரங்கேறின. தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக அமைந்த இந்த விழா மகிழ்ச்சியாக இருந்ததாக மாணவ மாணவிகள் தெரிவித்தனர். தனியார் கல்லூரியில் கோலாகலமாக நடந்த சமத்துவ பொங்கல் கொண்டாட்டம்தான் இது. கல்லூரியில் பாரம்பரிய முறைப்படி மண்பானையில் பொங்கல் வைத்தனர். கரும்பை தோரணமாக கட்டியும் வீடுகளைப் போல் குடில்கள் கட்டி வண்ணக்கோலமிட்டு உற்சாகமாக கொண்டாடினர். கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி என நிகழ்ச்சி களை கட்டியது. சக மாணவர்களோடு சமத்துவ பொங்கல் கொண்டாடுவது மகிழ்ச்சி அளிப்பதாக மாணவர்கள் தெரிவித்தனர். சேலத்தில் நாட்டுப்புற கலை மீட்பு திருவிழாவில் செவிக்கும் கண்களுக்கும் கலைஞர்கள் விருந்தளித்தனர். பெரியார் பல்கலைக்கழகமும் சாதிப்போர் தமிழ்ச்சங்கமும் இணைந்து நாட்டுப்புற கலை மீட்பு திருவிழாவை நடத்துகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் தமிழ்நாடு முழுவதிலுமிருந்து 2000க்கும் அதிகமான நாட்டுப்புற கலைஞர்கள் பங்கேற்று தங்கள் கலைத்திறன் ஒயிலாட்டம், கும்மியாட்டம், பறையாட்டம், தப்பாட்டம், காவடியாட்டம், சிலம்பாட்டம், பம்பையாட்டம், கரகாட்டம், தெருக்கூத்து, தேவதையாட்டம் உள்ளிட்ட நாட்டுப்புற கலைகள் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தன. காளியம்மனா கருப்பசாமி, பெத்தவர் தேவியா வல்லவர் சாமி, முன்னோரையனா பேச்சியத்தள மாரியம்மனா சித்திர கோபுரம் கட்டவே, கோபுரம் கட்டவே, சித்திர கோபுரம் கட்டவே, கோபுரம் கட்டவே. நமது வாழ்வியல், கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய கலைகளுக்கு புத்துயிர் கொடுக்கும் வகையில் நிகழ்ச்சிகள் களை கட்டி வருகின்றன. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பெண் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழறிஞர் சாலவன் பாப்பையா கலந்து கொண்டு பேசினார். உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் திரைப்பட பாடல்களை பாடி வழக்கறிஞர்களை உற்சாகப்படுத்தினார். விழாவில் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் அனைவரும் பங்கெடுத்து உற்சாகமடைந்தனர். பொது இடங்களில் சிறுநீர் கழித்தால் இனி அலாரம் ஒலித்து எச்சரிக்கை விடுக்கும் நடவடிக்கை தஞ்சாவூரில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையத்தில் கழிப்பறை வசதிகள் இருந்தபோதும் சிலர் சாலையோரமும் நிலையத்தின் பின்புறமாகவும் சிறுநீர் கழிக்கின்றனர். இதனால் துர்நாற்றம் வீசுவதோடு சுகாதார சீர்கேடும் ஏற்படுகிறது. இதனை தடுக்க பல நடவடிக்கைகளை எடுத்தும் அவை பலன் தரவில்லை. சிறுநீர் கழிக்க சாலையோரம் மக்கள் ஒதுங்கினாலோ சிறுநீர் கழித்தாலோ அலாரம் ஒலிக்கும் வகையில் ஆங்காங்கே சென்சார்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த சென்சார்கள் செயல்பாட்டுக்கு வந்துள்ள நிலையில் சிறுநீர் கழிக்க எவரேனும் சாலையோரம் ஒதுங்கினால் அலாரம் ஒலிக்கிறது. இந்த புதிய முறையால் மாநகராட்சியில் பொது இடங்களில் சிறுநீர் கழிப்பது தடுக்க முடியும் என்று மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். வைகுண்ட ஏகாதசியையொட்டி பக்தர்களுக்காக லட்டுகள் தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது.
திருப்பூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி பிரசாதமாக 1,08,000 லட்டு தயாரிக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. ஜனவரி 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி விழா நடைபெறவுள்ளது. திருப்பூர் வீரராகவ பெருமாள் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சிக்காக ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. வைகுண்ட ஏகாதசி நாளில் இக்கோயிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருவது வழக்கம். அவ்வாறு வருகை தரும் பக்தர்களுக்கு வழங்கிட 1,08,000 லட்டுகள் தயாரிக்கும் பணிகள் நடந்து வருகின்றன. 3 டன் சர்க்கரை, 1,5 டன் கடலை மாவு, திராட்சை, முந்திரி, நெய் உள்ளிட்டவற்றை கொண்டு பிரசாதம் தயாரிக்கப்பட்டு வருகிறது. திருப்பூர் காமாட்சி அம்மன் கல்யாண மண்டபத்தில் நடந்து வரும் இப்பணிகளில் 700 பேர் ஈடுபட்டுள்ளனர். ராசிபுரம் பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் காண வரும் பக்தர்களுக்கு வழங்குவதற்காக 50,000 லட்டுக்கள் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மார்கழி மாதத்தில் வரும் சுக்லபட்ச ஏகாதசி வைகுண்ட ஏகாதசியாகும். விஷ்ணு ஆலயங்களில் இவ்விழா சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். பெருமாளை வணங்கும் பக்தர்கள் பகல் 10, ராப்பத்து என விரதமிருந்து பரமபத வாசல் வழியே வந்தால் மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் ராசிபுரம் பொன் வரதராஜ பெருமாள் கோவிலில் வரும் வெள்ளிக்கிழமை அதிகாலை 5 மணி அளவில் சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது. இதை காண வரும் பக்தர்களுக்கு ஜனகல்யாண் சார்பில் லட்டுகள் பிரசாதமாக வழங்கப்பட உள்ளன. இதற்காக 50,000 லட்டுகள் தயாரிக்கும் பணி தனியார் திருமண மண்டபத்தில் துவங்கியது. 1000 கிலோ கடலை மாவு, 2000 கிலோ சர்க்கரை, 5000 கிலோ நெய், 1000 லிட்டர் கடலை எண்ணெய், 25 கிலோ முந்திரி உள்ளிட்டவை கொண்டு லட்டுகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. கோவை தடாகம் அருகே வீட்டுக்குள் நுழைய முயற்சித்த யானையால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய தடாகம் பகுதியில் ஒற்றை யானை கடந்த சில நாட்களாக ஊருக்குள் புகுந்து விளைநிலங்களை சேதப்படுத்தி வருகிறது. இந்நிலையில் வரப்பாளையம் பகுதியில் கணேசன் என்ற நபரின் தோட்டத்திற்குள் புகுந்த யானை அங்கே இருந்த வீட்டிற்குள் நுழைய முயற்சித்தது. அதனால் நுழைய முடியாததால் தும்பிக்கையால் நாற்காலி உள்ளிட்டவற்றை தள்ளிவிட்டு வாழை மரங்களை சேதப்படுத்தி சென்றது. சில தினங்கள் முன்பு இந்த யானை ஊருக்குள் உலா வந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருந்த நிலையில் தற்போது இந்த புதிய காட்சி வெளியாகியுள்ளது. கடன் தொல்லையால் சென்னையில் ரஜினி ரசிகர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவரு பேரு ரஜினி ரகு. யாரு ரகுன்னு சொன்னாலும் அவருக்கு பிடிக்காது. ரஜினி ரகுன்னு பேர் சொல்லி கொடுத்தாதான் அவருக்கு பிடிக்கும். இப்படி வீடு முழுவதும் ரஜினி போட்டோக்களால் அலங்கரித்த ரசிகர் ரஜினியின் கட் அவுட் பேனர்களுக்கு வாங்கிய கடன் கழுத்தை இறுக்கியதால் தற்கொலை செய்து கொண்டார். சென்னை பல்லாவரத்தை அடுத்த அனகாபத்தூர் மேட்டுத்தெருவைச் சேர்ந்த 54 வயதான ரகு ஆட்டோ ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார். 18 வயதில் இருந்து ரஜினி ரசிகர் மன்றத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு ரஜினி ரகுவாக வலம் வந்த இவரது வீட்டில் திரும்பும் திசையெங்கும் ரஜினி போட்டோக்கள் சூழ்ந்திருக்கின்றன. நாட்டிற்கு ஒரு நல்லவன் தொடங்கி வேட்டையன் திரைப்படம் வரை ரஜினிக்காக கட் அவுட், பேனர், பாலபிஷேகம் என கடன் வாங்கி தனது அன்பை வெளிப்படுத்தி வந்தார் ரஜினி ரகு. இந்நிலையில் கடன் கொடுத்தவர்கள் மற்றும் லோன் ஆப்புகளின் தொந்தரவு அதிகரிக்கவே மன உளைச்சலில் இருந்து வந்த ரகு வீட்டில் தற்கொலை செய்து கொண்டதாக அவரது மனைவி சித்ரா கண்ணீருடன் கூறினார். 18 வயசுல இருந்து நான் ரஜினி மன்றத்துல இருக்கிறேன். எனக்கு ரஜினி உயிர். நான் எதையும் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்த்து செய்யல. என்னால கடனோ உடனே வாங்கி நான் அவருக்கு என்னென்ன பண்ணணுமோ, ஒரு பிறந்த நாள் விட மாட்டாரு, ஒரு படத்தை விட மாட்டாரு, எல்லாருக்கும் டிக்கெட் வாங்கி கொடுக்கறதுல இருந்து. ரஜினியுடன் சேர்ந்து ரகு எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை எல்லாம் வைத்து சித்ரா கண்ணீர் சிந்தியது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆருத்ரா தரிசன விழாவின் போது பக்தர்கள் கனகசபை மீது ஏறி தரிசிக்க பாதுகாப்பு வழங்குமாறு அதிகாரிகளுக்கு இந்து சமய அறநிலையத்துறை கடிதம் அனுப்பியுள்ளது. உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆருத்ரா தரிசன விழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தேரோட்டம் வருகின்ற 12ஆம் தேதி நடக்கவுள்ளது. அதேபோல முக்கிய நிகழ்ச்சியாக கருதப்படும் ஆருத்ரா தரிசன விழா வரும் 13ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் மாவட்ட எஸ்பி, சார் ஆட்சியர் மற்றும் துணை காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோருக்கு இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் பரணிதரன் கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் ஆருத்ரா தரிசன விழாவின் போது பக்தர்கள் தடையின்றி கனகசபை மீது ஏறி சாமி தரிசனம் செய்ய பாதுகாப்பு வழங்க கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் கூடலூர் அருகே வீட்டில் வைத்து கள்ளச்சாராயம் காய்ச்சிய 2 கைது செய்யப்பட்டனர்.
தேனி மாவட்டம் கூடலூர் அருகேயுள்ள கருணாக்கமுத்தன்பட்டி கிராமத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்வதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் நடந்த ஆய்வில் ராஜா என்ற நபரின் வீட்டில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனைக்காக தயார் செய்து வைத்திருந்தது தெரியவந்தது. அவரது வீட்டில் இருந்த 30 லிட்டர் கள்ளச்சாராய ஊரல் மற்றும் 1 லிட்டர் கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது. ராஜாவுக்கு உதவியாக இருந்த சிங்கம் என்ற நபரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். கள்ளச்சாராயம் தொடர்பாக வேறு யாருக்கும் தொடர்பு இருக்கிறதா எனவும் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வீட்டில் வைத்து கள்ளச்சாராயம் காய்ச்சியது தொடர்பாக 2 கைது செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரேஸ் கார் விபத்தில் சிக்கிய நடிகர் அஜித்குமார் நலமுடன் இருக்கிறார். துபாயில் நடந்த பயிற்சியின் போது நடிகர் அஜித்குமார் விபத்தில் சிக்கிய காட்சி இது. அஜித்குமார் ரேசிங் என்ற அணியை நடிகர் அஜித்குமார் நிர்வகித்து வருகிறார். துபாயின் 24H என்ற கார் பந்தய மைதானத்தில் பயிற்சியில் அஜித் ஈடுபட்டார். அப்போது வளைவு ஒன்றில் திரும்பிய போது அஜித்தின் கார் விபத்தில் சிக்கியது. கார் பயிற்சியின் போது நடிகர் அஜித்துக்கு சிறிய காயம் கூட ஏற்படவில்லை. எனினும் கார் சேதமடைந்தது. பயிற்சியின் போது அஜித் சென்ற கார் விபத்தில் சிக்கிய நிலையில் அவரே காரிலிருந்து வெளியேறி நலமுடன் நடந்து சென்றதால் அவரின் ரசிகர்கள் நிம்மதியடைந்தனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனின் வீடு கோயில் நிலத்தை அபகரித்து கட்டப்பட்டதாக கிடைத்த தகவலின் பேரில் வருவாய்த்துறையினர் அளவீடு பணிகளை மேற்கொண்டனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கோட்டூர்புரம் பகுதியைச் சேர்ந்த ஞானசேகரன் கைது செய்யப்பட்டார். அவர் மீது குண்டர் சட்டமும் பாய்ந்த நிலையில் உயர்நீதிமன்றம் நியமித்த புலனாய்வு குழு இவ்வழக்கினை விசாரித்து வருகிறது. இதனிடையே ஞானசேகரன் கோயில் நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டியதாக புகார் எழுந்தது. இதையடுத்து வருவாய்த்துறை அலுவலர்கள் ஞானசேகரன் வீட்டினை அளந்து ஆவணங்களை சரிபார்த்ததில் அந்த இடம் பெருமாள் கோயிலுக்கு சொந்தமானது என தெரியவந்தது. கோயில் நிலத்தில் கட்டப்பட்டுள்ள வீடு என்பதால் வருவாய்த்துறையினர் அறநிலையத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இந்நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் பரிந்துரை காரணமாக வட்டாட்சியர் அளவிடும் பணிகளை மேற்கொண்டார். தனது குடும்பத்தினரை அவதூறு செய்தது தொடர்பாக நாம் தமிழர் கட்சியினர் மீது தொடர்ந்த வழக்கில் டிஐஜி வருண்குமார் நீதிமன்றத்தில் ஆஜரானார். ஐபிஎஸ் பற்றி பேசும் சீமானுக்கு என்ன கல்வி தகுதி இருக்கிறது என்று டிஐஜி வருண்குமாரின் வழக்கறிஞர் கேள்வி எழுப்பியுள்ளார். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை குறித்து அவதூறாக பேசியது, நாம் தமிழர் கட்சியினர் தனது குடும்பத்தினரை அவதூறு செய்தது தொடர்பாக திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் டிஐஜி வருண்குமார் வழக்கு தொடர்ந்துள்ளார். இதன் மீதான விசாரணை குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அப்போது டிஐஜி வருண்குமார் ஆஜரானார். மேலும் அவரது தரப்பில் 2 பேர் சாட்சியம் அளித்தனர். அவர்களிடம் வாக்குமூலம் பெற்ற நிலையில் வழக்கு விசாரணையை வரும் 21ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய வருண்குமார் தரப்பு வழக்கறிஞர் முரளிகிருஷ்ணன், நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் பொழுது சீமான் மீண்டும் கீழ்த்தரமான முறையில் டிஐஜி வருண்குமார் குறித்து பேசியிருப்பதாக கூறினார். ஆஃப்டர் ஆல் ஐபிஎஸ், அப்போ ஐபிஎஸ் படித்த அனைவருக்குமே இது சவாலா? ஐபிஎஸ் படித்த படிப்பு ஃபுல்லாக மோசமான படிப்பா? ஐபிஎஸ் படித்த அதிகாரிகள் யாருமே சரியில்லையா? ஐபிஎஸ் ஒரு ஆஃப்டர் ஆல் உனக்குன்னா நீங்கள் என்ன சார் படிச்சிருக்கீங்க? திரு சீமான் அவர்கள் என்ன படித்திருக்காருன்னு தயவு செய்து இந்த பொதுவெளியில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க? ஐபிஎஸ் என்ற மிகவும் உயர்ந்த பதவியை சீமான் சாதாரண பதவி போல் குறிப்பிட்டு விமர்சித்து பேசுவதாகவும் கூறினார். சென்னை நீலாங்கரை பகுதியில் மதுபோதையில் நண்பரை அடித்துக் கொன்றுவிட்டு மயக்கமடைந்ததாக நாடகமாடிய இளைஞர் கைது செய்யப்பட்டார். சென்னை நீலாங்கரையைச் சேர்ந்த அருண்குமார், விநாயகமூர்த்தி இருவரும் பள்ளிக்கால நண்பர்கள். ஆன்லைன் டெலிவரி செய்யும் பணியில் ஈடுபட்ட இவர்கள் ஒன்றாக மது அருந்தினர். அப்போது விநாயகமூர்த்தியை அருண்குமார் உருவகேலி செய்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். இதில் அருண்குமார் நிலை குலைந்து கீழே விழுந்தார். பின்னர் விநாயகமூர்த்தி தனது நண்பர்களுக்கு தகவல் அளித்தார். அதன் பேரில் அங்கு வந்தவர்கள் அருண்குமாரை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தனர். அருண்குமாரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர். அருண்குமார் வாகனத்திலிருந்து கீழே விழுந்ததில் காயமடைந்து விட்டதாக முதலில் மருத்துவரிடம் கூறினார். எனினும் சந்தேகமடைந்த மருத்துவமனை நிர்வாகம் துரைப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தது. அதன் பேரில் விநாயகமூர்த்தி, சூர்யா, வெங்கடேஷ், நிமேஷ் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர்.
பார்த்ததும் ஏதோ ஃபியூஸ் போன பல்பை சரி செய்யும் எலக்ட்ரீஷியன் என நினைக்க வேண்டாம். கடைகளில் தொங்கும் பல்புகளை திருடும் மர்ம நபர்தான் இவர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ளது கண்ணமங்கலம். இப்பகுதியில் மளிகை கடை, பேக்கரி, டீ கடை, பர்னிச்சர் கடை உள்ளிட்ட ஏராளமான கடைகள் இயங்கி வருகின்றன. இப்பகுதியில் உள்ள கடைகளின் பல்புகள் தொடர்ந்து மாயமாகின. வேலை முடிந்து கடைக்காரர்கள் கடையை அடைத்துவிட்டு செல்லும் நிலையில் அந்த மர்ம நபர் தனது வேலையை காட்டுவது வழக்கமாகியுள்ளது. கடைகளின் வெளிப்புறத்தில் உள்ள பல்புகளை திருடும் மர்ம நபர் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கும் நிலையில் சம்பந்தப்பட்ட நபர் யார் என விசாரணை நடந்து வருகிறது. விவசாய நிலங்கள் இப்படி ஏரி போல காட்சியளிப்பதற்கு காரணம் குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பு. பில்லூர் அணை நீரை ஆதாரமாக கொண்டு கோவை மாநகராட்சி குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. குடிநீரை கொண்டு செல்வதற்காக ஆங்காங்கே ராட்சத குழாய்கள் பதிக்கப்பட்டுள்ளன. காரமடையை அடுத்து கட்டாஞ்சி மலைப்பகுதியில் மலையை குடைந்து குழாய் பதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கட்டாஞ்சி மலையின் அடிவார பகுதியில் திடீர் உடைப்பு ஏற்பட்டது. 2 குழாய்களை இணைக்கும் பகுதியில் உள்ள ஏர் வால்வு பகுதியில் ஏற்பட்ட விரிசல் காரணமாக உடைப்பு ஏற்பட்டது. இதனால் குழாயின் வழியாக வெளியேறிய நீர் அருகிலிருந்த வாழை, தென்னை உள்ளிட்ட தோட்டங்களுக்குள் புகுந்து நீர் தேங்கியது. திருவள்ளூர் அருகே செம்மண் கொள்ளையை தடுக்க முயன்ற கிராம மக்களுக்கும் கிராவல் ஊழியர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 2 பேர் காயமடைந்தனர். ஊத்துக்கோட்டையை அடுத்த கூனிப்பாளையம் பகுதியில் நீர்நிலைகளை ஒட்டிய பகுதிகளில் அனுமதித்த அளவை காட்டிலும் கூடுதலாக 3 சென்டிமீட்டர் அளவுக்கு மணல் அள்ளியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் 13 JCB இயந்திரங்களை கொண்டு மணல் அள்ளிக் கொண்டிருந்தவர்களை கிராம மக்கள் தடுத்துள்ளனர். இதில் இருதரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி கைகலப்பு ஏற்பட்டது. கிராவல் ஊழியர் உட்பட 2 பேர் படுகாயமடைந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் முதன்முறையாக மிதவை படகு உணவகம் திறக்கப்பட்டுள்ளது. சென்னை முட்டுக்காடு படகு இல்லத்தில் புதுமையான வகையில் மிதவை உணவு கப்பல் சேவையை அமைச்சர்கள் ராமச்சந்திரன், அன்பரசன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தமிழ்நாட்டின் இந்த முதல் மிதவை படகு உணவகம் சுமார் 5 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது. 2 அடுக்குகளுடன் அமைக்கப்பட்டுள்ள இந்த மிதவை படகு உணவகத்தில் 100 பேர் அமர்ந்து செல்ல முடியும். உணவகத்தின் தரைத்தடம் முழுவதும் குளிரூட்டப்பட்ட வசதியுடன் அமைக்கப்பட்டுள்ளது. முதல் தடத்தில் சுற்றுலா பயணிகள் அமர்ந்து இயற்கையை ரசித்தவாறு உணவு உண்டு பயணிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன், தமிழ்நாடு முழுவதும் 300 சுற்றுலா தலங்கள் அமைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தி இருப்பதாக கூறினார். தமிழ்நாட்டிலே 300 சுற்றுலா மையங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே பல்வேறு சுற்றுலா மையங்களை இந்த ஆண்டு புதிதாக தொடங்க இருக்கிறோம். தனியார் நிகழ்ச்சிகள், பிறந்தநாள், கேளிக்கை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு வசதியாக நடன மேடைகள், வண்ண வண்ண விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தினர் மாநிலம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊராட்சி செயலர்களுக்கு ஓய்வூதியம், 100 நாள் வேலை திட்டத்திற்கு தனி ஊழியர் கட்டமைப்பை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பெரம்பலூரில் மாவட்ட செயலாளர் அன்புராஜ் தலைமையில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டில் நடந்த சாலை மறியல் போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் கிராம ஊராட்சிகளை பேரூராட்சிகளாக தரம் உயர்த்தும் முடிவை அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு அலுவலர்கள் கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடந்த போராட்டத்தில் குத்தாலம், செம்பனார்கோவில், சீர்காழி, கொள்ளிடம் ஆகிய வட்டாரங்களைச் சேர்ந்த வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், ஒன்றிய பொறியாளர்கள், பணி மேற்பார்வையாளர்கள், ஊராட்சி செயலர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சிவகங்கை ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கிராம ஊராட்சிகளை பேரூராட்சி மற்றும் நகராட்சிகளுடன் இணைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தினர். திருச்செந்தூர் முருகன்
கோயிலுக்கு பாத யாத்திரையாக சென்ற பக்தர்கள் ஆடி பாடிய காட்சிகள்தான் இவை. முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடு திருச்செந்தூருக்கு விழா காலங்களில் மட்டுமின்றி புத்தாண்டின் தொடக்க நாட்களிலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். அருப்புக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அலகு குத்தி ஊர்வலமாக முருகப்பெருமானை வழிபடச் சென்றனர். சிறுவர்கள் அகஸ்தியர் மற்றும் விநாயகர் வேடமணிந்து சென்றது கவனம் ஈர்த்தது. விரதமிருந்து மாலை அணிந்து வந்த பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர்.